இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்க போற டாபிக் வந்து மே பர். மே பர். மேனா இன், பர்னா ஆன். அதாவது தமிழ்ல வந்து மேனா வந்து இல்லு, உள் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? மேஜையில் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, கையில் அந்த மாதிரி இல்லுன்றது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து மே யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில. ஓகே. அடுத்து பர் அப்படிங்கிறது வந்து ஆன், அதாவது மீது, மேலே அந்த மாதிரி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? மேஜையின் மீது பேனா இருக்கிறது. சோ அந்த மாதிரி மீது, மேல் அந்த மாதிரி மீனிங்ஸ்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ மே பர் இதை எப்படி யூஸ் பண்றது, இன் ஆன் இதை எப்படி யூஸ் பண்றதுன்றதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கேஸ் எண்டிங்ஸ் சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றது. தமிழ்ல வந்து மொத்தம் 9 வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா? அது நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். தமிழ்ல படிக்கும் போது நீங்க சின்ன வயசுல தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நல்ல இது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இதுல உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் இருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து நான் சொல்லி கொடுத்திருப்பாங்க 9 வகையான வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அதுல வந்து ஒரு 2 இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த இல்லு, மீது, மேல் அதெல்லாம் வந்து நமக்கு அதுல வர்றதுதான். ஓகேவா? சோ 2 வேற்றுமை உறுப்பு, 2 கேஸ் எண்டிங்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். மே பர் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதை யூஸ் இப்ப வந்து இந்த மே பர் இல்லைன்னா உங்களால வந்து சென்டென்ஸோட மீனிங் வந்து தெளிவா சொல்ல முடியாது. கேஸ் எண்டிங்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளால மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியாது. வித்வுட் கேஸ் எண்டிங்ஸ் we cannot create meaningful sentences. ஓகேவா? இப்ப சம்பந்தமே இல்லாம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள், பென் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னு புரியும் நமக்கு? நமக்கு எதுவுமே புரியாது. ஓகேவா? சோ டேபிள், இப்ப பென், டேபிள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. சோ பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கனெக்ஷன் அதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த கனெக்ஷன் தான் நமக்கு மீனிங் கொடுக்குது. அந்த கனெக்ஷன் வேர்ட்ஸ் தான் இந்த கேஸ் எண்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த கனெக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால வந்து மீனிங்கா கரெக்டா கொடுக்க முடியும். இல்லைன்னா தப்பான மீனிங் தான் வரும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இங்க் பாட் இருக்கீங்க. சோ there is a pen in the ink pot. அந்த இங்க் பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பென் இருக்கு. ஓகே. சோ இதை வந்து எப்படி சொல்லலாம்? இன்னுங்கிறது தான் இப்ப நம்ம பாக்குற அந்த கேஸ் எண்டிங். இன்னுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? மே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். ஓகேவா? சோ பென் வந்து கலம், இங்க் பாட்டுக்கு வந்து தவாத் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். சோ எப்படி இதை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது சொல்றீங்களா? ரெடியா? यह एक कलम, यह एक कलम दवात में दवात में है. दवात में कलम है. ஓகேவா? சோ தவாத் மே கலம் ஹே எப்படின்னா there is a pen in the ink pot. இங்க் பாட்டுக்குள்ளதான் பென் இருக்கு. ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் எதை சொல்லிடுறோம்? தவாத் மே கலம் ஹே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ there is ink in the pen. இப்ப வந்து பென்ல வந்து இங்க் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்குக்கு வந்து சியாஹி, சியாஹி அப்படின்ற வேர்டு வந்து இங்குக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ there is ink in the pen. பேனாவில் மை இருக்கிறது அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா கலம் மே சியாஹி ஹே. எதுல இருக்குதோ அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? எதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அந்த வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறீங்க. கலம் மே, பேனாவில் மை இருக்கிறது. தமிழ்ல எப்படி எந்த இதுல ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரிதான் ஹிந்திலயும் வரப்போகுது. பேனாவில். ஓகேவா? கலம் மே சியாஹி ஹே இருக்கிறது. ஹேங்கிறது வந்து இருக்கிறது. ஓகேவா? இஸ்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னது? ஹேன்ற வேர்டு. ஓகேவா? சோ இஸ்னா இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். இது மூணுக்குமே வந்து ஹே தான் யூஸ் பண்ணுவோம். இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. இது மூணுக்குமே வந்து ஹே யூஸ் பண்ணுவோம். இருக்கின்றன, இருக்கிறார்கள், அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹைன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆர் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஏஆர்இ ஆருக்கு வந்து ஹைன் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? சோ கலம் மே சியாஹி ஹே. இது அகைன் நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்றேன். ஹே எதுக்கு யூஸ் பண்ணும்? ஹைன் இதுக்கு. ஹை வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணும். எப்ப வந்து இஸ் யூஸ் பண்ணுவோம்? யஹ், வஹ் அதெல்லாம் வந்ததுனாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எண்டிங் வந்து ஹேல இருக்கும். ஏன்னா யஹ், வஹ் வந்து சிங்குலர், இஸ் தான் அதுக்கான வேர்பு. சோ ஹே தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? there is no difference in the price. விலையில் வித்தியாசம் இல்லை.
பிரைஸ்க்கு வந்து தாம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். தாம். இல்லைக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? नहीं நஹி. வெரி குட். नहीं है ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நஹி ஹேன் வருமா? இல்ல லாஸ்ட் மேம் அது விலையில் லாஸ்ட் வேர்ட் விலையில் வித்தியாசம் இல்லை. தாம். दाम न दाम में दाम में दाम में ம், दाम में कुछ नहीं है வித்தியாசம் வந்து ஃபரக். फर्क नहीं है फर्क नहीं है दाम में फर्क नहीं है அவ்வளவுதான். தாம் மே ஃபரக் நஹி ஹே. எந்த வேர்டு எங்க வரணுங்கிறத மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஹே வந்து லாஸ்ட்ல வரும், அது நமக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்கிறது இருக்கிறதுன்றது வந்து ஹே, இல்லை அப்படிங்கிறது வந்து நஹி ஹே. சோ நஹியும் அது கூட சேர்ந்துதான் போயாகணும். சரியா? சோ தமிழ் படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சோ விலைன்றதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இல்லுக்கு வந்து மே, வித்தியாசத்துக்கு வந்து ஃபரக். அப்படியே இருக்கு உங்களுக்கு சென்டென்சஸ். புரியுதா? சோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ தாம் மே ஃபரக் நஹி ஹே. There is a zoo in the city. நகரத்தில் மிருக காட்சி சாலை இருக்கிறது. நகரம், சிட்டிக்கு வந்து என்ன வேர்டு? நம்ம 3 லெட்டர் வேர்ட் படிக்கும் போது ஒரு வேர்டு சொன்னேன் நான். சிட்டிக்கு ஒரு ஷெஹர். வெரி குட். நகரத்துக்கு வந்து ஷெஹர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். மிருக காட்சி சாலைக்கு வந்து ஜூக்கு வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிடியாகர். சிடியாகர். शहर में चिड़ियाघर சொல்லுங்க. शहर में चिड़ियाघर है அவ்வளவுதான். சூப்பர். ஷஹர் மே சிடியாகர் ஹை. வெரி குட். இத வந்து நீங்க முன்னாடி போட்டாலும் எப்படி வரும்னா சிடியாகர் ஷஹர் மே ஹேன் வரும். ஓகேவா? நீங்க மாத்தி போட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிடியாகர் ஷஹர் மே ஹேன், இந்த மொத்தமா அது அப்படியே இந்த பக்கம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? மிருக காட்சி சாலை நகரத்தில் இருக்கிறது அப்படின்னு மாத்திக்கனாலும் மாத்திக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா சிடியாகருக்கு அடுத்து மே போடக்கூடாது. ஓகே, அப்படி போட்டா என்ன ஆயிடும்? மிருக காட்சி சாலையில் நகரம் இருக்கிறது அப்படின்ற ஆயிடும். ஜூக்குள்ள எப்படி சிட்டி இருக்க முடியும்? சிட்டிக்குள்ள தான் ஜூ இருக்க முடியும் இல்லையா? புரியுதா நான் சொல்ற டிஃபரன்ஸ்? எந்த இடத்துல மே போடக்கூடாதுன்னு சொல்றேன்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, நகரத்தில் மிருக காட்சி சாலை இருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் மிருக காட்சி சாலையில் நகரம் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? அதுதான் இந்த வந்து இந்த ஷகருக்கு அடுத்து மே போடுறதும் சிடியாகருக்கு அடுத்து மே போடுறதுக்கும் ஆன டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி போடக்கூடாது. There is an ink pot on the table. இங்க் பாட் இப்பதான் நம்ம வேர்ட் பார்த்தோம். என்ன வேர்டு பார்த்தோம்? தவாத் பார்த்தோமா? டேபிளுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? மேஜ் யூஸ் பண்ணணும். மேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே. दवात बेज में है मेज पर दावत है. दवात, दावत இல்ல दवात. ஓகேவா? वेरी गुड. मेज पर दवात है. सुपर. Please have faith on God. இங்க இந்த ப்ளீஸ்க்கெல்லாம் வந்து நீங்க ரொம்ப இது கொடுக்க வேண்டாம். ஓகேவா? இறைவன் மீது நம்பிக்கை வை. ஹிந்தி சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளி இறைவன் மீது நம்பிக்கை வைன்னு இருக்கு. சோ அது படி பண்ணுங்க. भगवान पर विश्वास है. पर விஸ்வாஸ் है. வை. இது வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் ஆர் ஆர்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து செய்ய சொல்றோம் ஒருத்தவங்களை. We are asking them to do. வை அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? அதர்ஸ் ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சத்தமா இருந்தா मैम करो यूज பண்ணலாமா? கரோனா டூ. கரோனா டூ. வை அப்படிங்கிறதுக்கு வந்து ரக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? வைங்கிறதுக்கு வந்து ரக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இப்ப சொல்லுங்க. ரக் அப்படிங்கிறது வந்து நீங்க தூவா இருந்தா நீங்க ரக்குன்னு சொல்லலாம். இப்ப வந்து தும்மா இருந்ததுன்னா ரக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரியா? சோ ஈஸ்வர் பர் விஸ்வாஸ் ரக்கோ.
ஈஸ்வர்னாலும் பகவான்னாலும் ஒண்ணுதான். ஈஸ்வர் பர் விஸ்வாஸ் ரக்கோ. அதே மாதிரி பரோசா அப்படிங்கிற வேர்டும் விஸ்வாஸ்க்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகேவா? சோ பகவான் பர் பரோசா ரக்கோ அப்படின்னாலும் ஓகே தான். ஈஸ்வர் பர் விஸ்வாஸ் ரக்கோனாலும் ஓகே தான். ஓகேவா? சோ உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன வேர்டு உங்களுக்கு மைண்ட்ல வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Okay. It's sin to charge interest on interest. Sin வந்து பாப். பாப். ஓகே. சின்க்கு வந்து பாப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். சார்ஜ் வந்து வாங்குறது தான். இங்க வாங்குறதுக்கு என்ன வேர்டு சொன்ன நானு? இப்ப ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம பாத்துட்டு இருந்தோம். லே. லேனா லே வந்து வாங்குறது. ஓகேவா? லே வந்து வாங்குறது. இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து சூது. இன்ட்ரெஸ்ட் வந்து சூது. सूद पर सूद. வெரி குட் வெரி குட். வாங்க. சூத் பர் சூத். सूद पर सूद. சின்னுக்கு என்ன சொன்னீங்க? பாப். पाप. பாவம் அந்த மாதிரி பாப். பாப்பம் அப்படியா? பாப். பர் சூத். सूद पर सूद. लेना 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 है. लेना है ना வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். पाप लेना पाप है. लेना पाप है. எஸ். சூத் பர் சூத் லேனா ஹே அப்படின்னா வட்டி மேல வட்டி வாங்கணும்னு அர்த்தம். நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணி யாருக்கோ கொடுக்குறீங்க. யாருக்கோ பிளான் போட்டு கொடுக்குறீங்க வட்டி மேல வட்டி வாங்கணும்ட்டு. சொல்லுங்க ஹிந்தில. இப்ப நீங்க சொன்னதை யாரோ சொன்னீங்களே, சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நான் சொல்றப்பட்ட. கரெக்டா தான் சொன்னீங்க, சொல்லுங்க. सूद लेना पाप है. அவ்வளவுதான். सूद पर सूद लेना पाप है. ஓகே, சூப்பர், வெரி குட். Don't keep a book on a book. Okay. किताब पर किताब. Don't என்ன வேர்ட் யூஸ் பண்ணும்? मत. வெரி குட், மத். किताब मत रखो. சூப்பர். किताब पर किताब मत रखो. वेरी गुड. मकेश पर அதுக்கு வந்து ஒரு வேர்டு நம்ம ஹிந்தில வந்து இதுல பாத்திருக்கோம். 3 லெட்டர் வேர்ட்ல பார்த்தோம். நசர். நசர் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? महेश पर नजर रखो. வெரி குட். மகேஷ் பர் நசர் ரக்கோ. சூப்பர். இதுக்குதான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சிட்டு இருங்க. அப்பப்போ எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்க, சரியா? நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சது சும்மா கிடையாது. சென்டென்ஸ் லிஸ்ட்ல வரும்போது நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். சோ ரிவைஸ் பண்ணணும், சரியா? மேம் அது என்னது? ஈகே. ஈகேவா? எங்க இருக்கு? மகேஷ் பர் ஏக் நசர் ரக்கோ. ஓகே 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 ஓகே. एक नजर, ओकेवा? महेश पर एक नजर रखो. என்னாச்சு? ஸ்டேஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்க்கு என்ன வேர்டு? शुभ. சுப.
சே பஜே 6 o'clock வந்து சே பஜே அப்படிங்கறது யூஸ் பண்ணணும் 6 o'clockக்கு சே பஜே स्टेशन ம் स्टेशन चल में ம் में जा स्टेशन चल சுபா 6 பஜே ஸ்டேஷன் பர் ஜாவோ இந்த இடத்துல மட்டும் என்ன வரும்னா இந்த இன்னுன்றது இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இங்க வந்து பர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ இந்த இடத்துல மட்டும் வந்து பர் வந்து will act as in ஓகேவா இல்ல ஆக்ட் பண்ணும் இங்க ஓகேவா இந்த இடத்துல மட்டும் சுபா 6 பஜே ஸ்டேஷன் பர் ஜாவோ அப்படின்னு சொல்றோம் ஓகே जाओ ஜாவோனா கோ गो ம் வேற ஏதாவது டவுட் இருக்கா யாரு யோசிக்கிற மாதிரி இருக்கிற ரொம்ப நேரமா நான் தான் ஸ்டேஷனுக்கு நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க சா பஜேன்றது 6 o'clock 6 बजे 6 o'clock सुबह मॉर्निंग 6 बजे 6 o'clock ஸ்டேஷன் அப்படியே யூஸ் பண்ணியாச்சு ஜாவோ வந்து கோ டு த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா கோக்கு வந்து ஜாவோ ஓகே செல் அப்படிங்கறதா லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு இல்லையா அதான் ஓகேடா ஓகேவா ओके why do you try to answer இதுல நீங்க சொன்ன இன்னும் ஆனும் வரவே இல்லையே why do you shy to ask a doubt சந்தேகம் கேட்பதில் என்ன வெட்கம் கேட்பதில் இங்க இருக்கா ஓகே ஓகே ம் ஓகே நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன் சில இடத்துல வந்து அது ஹிடன் மீனிங்ல இருக்கும்ல இங்கிலீஷ்லயும் சரி ஹிந்திலயும் சரி நம்ம அது சொல்லும் போது அந்த மாதிரி தெரியாது ஆனா அது ஹிடன்ல இருக்கும் ஓகேவா டவுட்டுக்கு சந்தேக சந்தேக ஷங்கா ஷங்கான்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம் சந்தேக் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்குன்னா சந்தேகத்துல இருந்தே நீங்க சந்தேக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஷைக்கு வந்து லஜ்ஜா லஜ்ஜா இதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ லஜ்ஜா இருங்க இருங்க ஆஸ்க் இருக்குல்ல ஆஸ்க்கு என்ன வேர்டு पूछ पूछने पूछने संडे पूछने क्या இங்க இல்ல எங்க போச்சு पूछने 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 में पूछने लज्जा लज्जा क्या लज्जा ஒய்ன்னு இருக்கு கியா வந்து என்னது என்ன வாட்டுங்கிறதுக்கு தான் இங்க வந்து ஒய் இருக்கிறதுல அதுல क्योंனா ஒய் ஓகேவா संडे पूछने में क्यों लज्जा क्यों लज्जा क्यों क्यों है लज्जा क्यों ओकेवा शंका पूछने में लज्जा क्यों ओकेवा शंका पूछने में लज्जा क्यों ओके क्यों இந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் ஆகும் நினைக்கிறேன் don't sleep in day பகலில் தூங்காதே பகல் டே அப்படிங்கிறதுக்கு வந்து தின் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் தின் ஓகேவா दिन में டோன்ட்க்கு என்ன வேர்டு மத் सो दिन में मत सोचा मत है தின் மே மத் சோவோ அவ்வளவுதான் சோவோனா தூங்கு அப்படின்னு சொல்றோம் மத் சோவோனா தூங்காதன்னு சொல்றோம் ஓகேவா புரியுதா தின் மே மத் சோவோ டோன்ட் ஸ்லீப் இன் த டே அவ்வளவுதான் தன்யவாத்